நம்ம கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட தீவனத்தை நம்ம முதல்ல நம்ம ஃபார்ம்ல யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்டே பண்ண ஆரம்பிச்சோம். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அப்படி கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து ஒரு 9 ரூபாய்க்குள்ள ஒரு தீவனம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. பக்கத்தில் இருக்க கோழி பண்ணைங்களா 30 மூட்டை 40 மூட்டை அந்த மாதிரி பல்காவும் எடுத்து யூஸ் பண்றாங்க. மாடை பொறுத்த வரைக்கும் தேவையான எல்லா சத்துக்களையும் இந்த ஒரு மூட்டையிலேயே நாங்கள் கவர் பண்ணிருக்கோம். வணக்கம் மேடம். உங்களை பற்றியும் நம்ம நிறுவனத்தை பற்றியும் ஒரு சிறிய அறிமுகம் நம்மளோட வியூஸ்க்காக உங்க நேம் சொல்லிடுங்க. என்னோட பேர் சங்கீதா. இது எஸ்கே கால்நடை தீவனம். இது கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷமா வந்து மலிவு விலையில கால்நடைகளுக்கான தீவனத்தை விற்பனை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது லொகேஷன் எங்க மேடம் அமைஞ்சிருக்கு? இது விழுப்புரம் டு பாண்டி போற வழியில, ஆக்சுவலா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பாண்டி போற வழியில இருக்கு. வீண் இருக்கணும் அப்படின்ற கிராமத்துல வச்சிருக்கோம். ஓகே. நம்ம நிறுவனத்துல என்ன ஃபீட்லாம் பண்ணி என்ன டைப் ஆஃப் ஃபீட்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம நிறுவனத்துல 2 விதமான தீவனங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்னு வந்து ஈர தீவனம், இன்னொன்னு வந்து உலர் தீவனம். வெட் ஃபீட்னு சொன்னீங்க. ஸோ அதை பத்தி என்ன டீட்டெயிலாக பார்க்கலாமா? கண்டிப்பா. இப்ப நம்ம சொன்ன இந்த வெட் ஃபீட் இதுதான். இது என்னன்னா இந்த பீர் கம்பெனில இருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். இதுல மெயினா என்னென்ன இருக்குன்னா கோதுமை, பார்லி, அரிசி, மக்காச்சோளம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரெயின்ஸா வாங்கி அதை வேக வச்சு அதனோட சாறு கொஞ்சம் எடுத்துட்டு மீதி இந்த சக்க பதத்துல இப்படி கொடுத்துருவாங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா ஈரப்பதமா தான் இருக்கும். ஏன்னா வேக வைக்கிறதுனால இது வந்து கம்பெனில இருந்து ஈரப்பதமா தான் வரும். இது வந்து பியூர் பீர் வேஸ்ட். இதனோட கிலோ பாத்தீங்கன்னா நம்ம கலப்பு தீவனமா கொடுக்குறோம். இது என்னன்னா வந்து கிழங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. இது மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதோட மேல் தோல் உள்ள இருக்கிற அந்த கிழங்கு ரெண்டுமே சேர்த்து சோ இதையும் கலந்து நம்ம ஒரு 50 கிலோ மூட்டையா கொடுக்குறோம். இந்த பீர் வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் கொடுக்கும்போது மாட்டுக்கு கண்டிப்பா பால் கறவல் ஏறும். அந்த கறவல் ஏறதுனால மாடு இறைக்க கூடாதுன்றதுக்காக நம்ம கோ சப்ளிமெண்டா அந்த வந்து மரவள்ளி கிழங்கு மாவையும் கூட கலந்து கொடுக்குறோம். இது ரெண்டும் கலந்து கலப்பு தீவனம். இது 50 கிலோ மூட்டை பாத்தீங்கன்னா 430 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 430. ஆமா. ஓகே மேம். இது கலப்பு இருக்குல்ல மேம், இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பீர் வேஸ்ட் இந்த கலப்பு தீவனம் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரா வந்தாதான் எடுத்துக்க முடியும். இப்போ வந்து 5 மூட்டை 10 மூட்டை திருநெல்வேலியில இருந்து கூட கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு 5 மூட்டை அனுப்ப முடியுமா? சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்மளால பார்சல்ல போட முடியாது, ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கிறதுனால. சோ இந்த பிராண்ட் எதுக்காகன்னா இந்த பீர் வேஸ்ட் மரவள்ளி திப்பியை மெயின் இன்கிரீடியன்டா வச்சுட்டு இது கூட வந்து ட்ரை ஃபீட் ஒரு 6-7 விதமான ட்ரை ஃபீடையும் நம்ம ஆட் பண்ணி ஈரப்பதத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சி கொடுக்குறோம். இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு மூட்டையில இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பார்சல் சர்வீஸ் மூலமா புக் பண்ணி அனுப்பலாம். ஈரப்பதம் எந்த அளவுக்கு நீங்க காட்ட முடியுமா? இப்போ நீங்க பீர் வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து இப்படி புரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா தண்ணி வந்து ஒழுகுற அளவுக்கு இருக்கும். ஆமா, அதுல தண்ணி வரும். ஆமா. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ட்ரை ஃபீட் ஈரப்பதம் இருக்கும், ஆனா தண்ணி ஆமா நீங்க தொட்டு பார்க்கும் போது ஒரு ஈரப்பதத்தை ஃபீல் பண்ணலாம். இப்படி பாத்தீங்கன்னாலுமே தெரியும். ஆனா உங்களுக்கு தண்ணி வந்து வெளியில வரதோ வெயிட் லாஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ அதனால பார்சல்லயே ஈஸியா அவங்க கேரி பண்ணி எடுத்துப்பாங்க. அதனால இப்ப நீங்க சாம்பிள் கேட்டீங்க, நீங்க 2 மாடு தான் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க 1 மூட்டை 2 மூட்டை கூட பார்சல் மூலியமா எடுத்துக்கலாம். இதுல என்ன மிக்சிங் மேடம் பண்ணிருக்கோம் நம்ம? இதுல பாத்தீங்கன்னா அந்த மெயினா பாத்தீங்கன்னா பீர் வேஸ்ட், அந்த கிழங்கு மாவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உலர் தீவனத்துல பாத்தீங்கன்னா கோதுமை தோடு கலக்குறோம், கற்கா தோடு கலக்குறோம், அது இல்லாம சிறுதானிய தோடுகள் போடுறோம், பொட்டு இடத்துல கடலை போட்டு துவர போட்டு இந்த மாதிரி போடுறோம், மக்காச்சோளம் பவுடரும் இதுல நம்ம மிக்ஸ் பண்றோம். சோ இந்த எல்லா விதமான பொருட்கள் இது இல்லாம எல்லாத்தையுமே நமக்கு உப்பு நம்ம சேர்த்துருவோம். சோ இது கலந்து வரதுனால உங்களுக்கு ஈரப்பதம் ரொம்ப கம்மியாகி நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது ஒன்னே போதுமான அளவுக்கு ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் தேவையான எல்லா சத்துக்களையும் இந்த ஒரு மூட்டையிலேயே நாங்க கவர் பண்ணிடுவோம். ஓகே மேம். ஸோ இதோட நம்ம ட்ரை ஃபீடும் கொடுக்குறோமா மேடம்? அது மாதிரி கேட்குறாங்களா? கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா வெட் ஃபீடு. இதை நாங்க பொதுவா சொல்றது இது எக்கனாமிக் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை ஃபீட் பாத்தீங்கன்னா அது தனியா இருக்கு. நீங்க ட்ரை ஃபீடை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஆஃப் ஆஃப் தி காஸ்ட். இப்போ அது மூட்டை வந்து 900 ரூபாய் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா 430 ரூபாய். அதுல பாதியில இருந்து இந்த தீவனங்களும் கிடைக்காது. நம்ம கிட்ட 2 விதமான தீவனமும். இது பார்க்கும்போது ஈரப்பதமா இருக்கனால இதை பராமரிப்புங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அதை பத்தி? இதுல வந்து நம்ம பெருசா பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு வெட்டுக்கும் ட்ரைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரெயின்ஸ், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான இருக்கிற தானியத்தை வாங்கி அதை அரைச்சி கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரையை விட வெட்டில தான் உங்களுக்கு வந்து சத்து மாடுகளுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுல ஒரே ஒரு பிரச்சனை, இது ஈரப்பதமா இருக்கிறதுனால கையாளுற முறையில கொஞ்சம் நமக்கு கவனம் தேவை. வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பாலி கவர் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். பொருள் எடுத்த நேரம் போக மீதி நேரம் இந்த கவரை கட்டி வைக்கணும். காத்து உள்ள போகாத இருந்ததுன்னா அது அதிக நாள் வந்து லைஃப் வரும். நாங்க சொல்றது அதிகபட்சமா ஒரு 15 நாளுக்குள்ள ஒரு பேரல் அது மாதிரி போட்டாலுமே நம்ம கம்ப்ளீட். ஆமா. இப்போ நீங்க ஒரு பேக் டேமேஜ் ஆயிருக்கு, நாங்க பார்சல்ல தான் மோஸ்ட்லி அனுப்புறோம். சோ அந்த ஒரு பேக் டேமேஜ் ஆயிருக்கு, காத்து போகுது அப்படின்னா நீங்க ஒரு பக்கெட்டோ இல்ல ஒரு பிளாஸ்டிக் பேரல்லையோ போட்டு நல்லா டம்ப் பண்ணி வச்சுக்கணும். எடுக்கும்போது இப்படி பரவலா சேர்த்து எடுங்க. ஒரு இடம் மட்டும் பள்ளம் போட்டு எடுக்காம பரவலா சேர்த்து எடுத்துட்டு மீதி நேரம் அந்த பேரல மூடி வச்சுட்டோ இல்லாட்டி ஒரு கவர் போட்டு கூட ஒரு சின்ன கயிறு போட்டு கட்டி வச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வராது. ரேட் சொல்லிருங்க மேடம். இது வந்து 50 கிலோ மூட்டை 550 ரூபாய். 550 ரூபாய். வெட் ஃபீட் காட்டிட்டீங்க, இப்ப ட்ரை ஃபீட் பார்க்கலாமா? கண்டிப்பா.
ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் ஃபீட், அதாவது விலை குறைவான தீவனம் அப்படின்னா நான் வந்து வெட்டை தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ குவாலிட்டி வைஸும் இதை கம்பேர் பண்ணும்போது அது பெட்டரா இருக்கும். உங்களுக்கு பிரைஸ் வைஸும் அது வந்து பெட்டரா இருக்கும். இதுக்கும் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஷெல்ஃப் லைஃப், அதாவது நம்ம வச்சு யூஸ் பண்ணக்கூடிய காலம் அப்படின்றது தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு சின்ன சின்ன ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு 10-15 நாள் வரைக்கும் வச்சு அதை யூஸ் பண்ணலாம். ஆனா ட்ரை ஃபீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப்லாம் கிடையாது. நீங்க எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய உலர் தீவனம் மாதிரி தான் இது. இதை நீங்க மாச கணக்குல கூட வச்சிருக்கலாம். ஈவன் நீங்க பல்கா எடுத்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் தீவனம் எடுப்பேன் அப்படின்னாலும் நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்ப ட்ரை ஃபீட்னு வரும்பொழுது அதுல என்னென்ன கலவைகள்லாம் கலக்குறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ட்ரை ஃபீட்ல என்னென்ன மிக்சிங்லாம் பண்றோமா? நம்ம ட்ரை ஃபீட்ல பாத்தீங்கன்னா மெயினா நம்ம மினிமம் ஒரு 10 விதமான பொருளா நம்ம கலந்து கொடுப்போம். நம்ம சொல்றது ஒரு 10ல இருந்து 12 சொல்லுவோம். எங்களுக்கு சீசனை பொறுத்து 1-2 குறைச்சி கூட்டி அப்படி கொடுத்துட்டு இருக்கோம். சோ மினிமம் நாங்க ஒரு 10 விதமான பொருள் கலந்து தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேடம். இப்போ என்ன மிக்சிங் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மெயினா யூஸ் பண்றது கோதுமை தவிடு, கருக்கா தவிடு, இது வந்து சிறுதானிய தவிடுங்க. சிறுதானிய தவிடு. ஆமா, 3 விதமான தவிடு யூஸ் பண்றோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம பொட்டு ஐட்டத்துல பாத்தீங்கன்னா உளுத்தம் பொட்டு, கடலை பொட்டு, இது துவர பொட்டு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்பு, கேழ்வரகு அப்படின்றத நம்ம எப்பவுமே நம்ம ஃபீட்ல ஆட் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து கம்பு, இதை நம்ம பவுடர் ஆக்கி இதுல ஆட் பண்ணிடுவோம். இது வந்து மக்காச்சோளம். ஆமா, மக்காச்சோளம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தானியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முழு தானியமா விவசாயிகிட்ட இருந்து நேரடியா நம்ம வாங்கி பவுடர் ஆக்கி, அதாவது பவுடர் ஃபார்ம்ல தான் நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ராகி, கேழ்வரகு. அது கூட இல்லாம நம்ம எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிற கல் உப்பு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இப்போ இந்த சீசனுக்கு உள்ள சேர்க்கிற மிக்சிங்ல ஆமா, இப்போ என்ன நம்ம சீசன்ல என்ன கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி ஆமா, இன்கிரிடியன்ட் மாறும். ஆனா அந்த நம்ம சொல்ற அந்த இதுல பாத்தீங்கன்னா பொட்டு விதத்துல பாத்தீங்கன்னா கடலை பொட்டு கிடைக்கிறப்ப கடலை பொட்டு போடுவோம். கடலை பொட்டு சீசன் இல்ல அப்படின்னா அப்ப துவர பொட்டு கிடைக்குதுன்னா அந்த மாதிரி பச்சை பொட்டு எப்ப கிடைக்குதோ பச்சை பொட்டு போடுவோம். சோ ஆக மொத்தத்துல ஒரு 3 விதமான பொட்டு ஐட்டம், அதுல 3 விதமான தவிடு ஐட்டம் அப்படின்றத நம்ம கான்ஸ்டன்டா அதை ஆட் பண்ணிட்டே தான் வரும். இப்போ ட்ரை ஃபீடு வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கிறதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்மளும் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்றோமா, இல்லை எதுக்காக நம்மளோட ட்ரை ஃபீட்ஸ் மாடுகளுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கும், அதை பத்தி சொல்லுங்க. நம்மளோட இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி அதிகரிக்கணும், அதே நேரத்துல கால்நடைகளையும் ஒரு ஹெல்த்தியான கண்டிஷன்ல வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான். பொதுவா தீவனம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க. வெறும் கோதுமை தோடு மட்டும் வச்சாலுமே போதும், பால் கறவல் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. சோ கோதுமை தோடுல என்ன இருக்குன்னா அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த நார்ச்சத்தும் அந்த கொஞ்சோண்டு புரோட்டீன் அது மட்டும் தான் அந்த மாடுகளுக்கு தெரியும். ஆனா நம்ம தீவனத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 விதமான பொருள் கலக்கும் போது எல்லா விதமான பொட்டு ஐட்டமும் போடுறோம், தவிடு ஐட்டம் போடுறோம். சோ எல்லாமே போகும்போது அது இல்லாம சிறுதானியங்களும் நமக்கே நிறைய டாக்டர் சொல்றது என்னன்னா சிறுதானியங்கள் அதிகமா சாப்பிடணும். சோ கம்பும் கேழ்வரகு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சேர்க்கிறோம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மாடுகளை வந்து நல்ல ஹெல்த்தியா வச்சிருக்கோம். மீதி இருக்கிறதுனால பால் கறவல் இருந்தாலும் அந்த கறவல் அதிகமாகும் போது அந்த மாடுகளுக்கு எந்த விதமான சத்து பற்றாக்குறையும் வராம இருக்கிறதுக்காக கம்பு கேழ்வரகுலாம் நம்ம முக்கியமா ஆட் பண்ணிருக்கோம். எல்லா விதமான நியூட்ரிஷனும் அது கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா எல்லா விதமான அதுகளுக்கு எலும்புகளுக்கு தேவையான ஒரே சத்துக்கள் மட்டும் இல்லாம பல சத்துக்கள் அது கிடைக்கும். கண்டிப்பா. சோ அந்த நார்ச்சத்து, மாவுச்சத்து, புரதச்சத்து இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு டயட்டா தான் மாடுகளுக்கு நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இதுதான் அந்த கம்ப்ளீட்டான ஒரு ஆமா, இதுதான் நம்மளோட கலப்பு தீவனம். இதை வந்து சிவன்மா அப்படின்ற பேர்ல நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா பல்க் மட்டும் இல்ல, ஈவன் ஒரு மூட்டையில இருந்து நம்ம பார்சல் சர்வீஸ் மூலமா தமிழ்நாடு ஃபுல்லாவே அமைச்சிட்டு இருக்கோம். சோ நம்ம கிட்ட பல்க் கஸ்டமர்ஸ் தான் அதிகம். ஆனா எங்களுக்கு வர போன் கால்ஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த 2 மாடு வச்சிருக்கோங்க, 3 மாடு வச்சிருக்கோங்க, அப்ப நாங்களாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நாங்க வந்து இப்போ புதுசா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா பார்சல் சர்வீஸ்ல புக் பண்ணி அனுப்புறோம். சோ நீங்க ஒரு மூட்டை 2 மூட்டையில இருந்து சாம்பிள் எடுத்து பார்த்துட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இது வந்து எல்லா வித மாடுகளையும் கொடுக்கலாமா? இப்ப HF இருக்கும், ஜெர்சி இருக்கும், நாட்டு மாடுகள் இருக்கும். இந்த எல்லா மாடுகளுக்கும் இது வந்து கொடுக்கலாமா? எல்லா மாடுகளுக்கும் இது அடாப்ட் ஆகுமா? அது கண்டிப்பா. இது வந்து நீங்க எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய சாதாரணமான உலர் தீவனம் தான். சோ எல்லா விதமான கால்நடைகளுக்கும் கொடுக்கலாம். கறவலை பொறுத்து அதுக்கு தீவன அளவை கூட்டி குறைச்சி கொடுத்துக்கோங்க. இப்ப கண்ணுக்குட்டிகளுக்கு கொடுக்கும்போது தீவன செலவை கம்மி பண்ணி நீங்க கொடுக்கலாம். இது மட்டும் இல்ல, இதனோட நீங்க வெட்டு எடுத்தும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு தீவன செலவு கம்மியாகும். சோ நிறைய பேர் கேட்கறது மத்தவங்களுக்கும் உங்க தீவனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல் நான் சொல்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப விலை வந்து ரொம்ப மலிவா கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை 900 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க மீதி ஒரு கோதுமை தோடு கூட இன்னைக்கு போய் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 1300 ரூபாய், கிட்டத்தட்ட 26 ரூபாய் ஒரு கிலோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. ஆனா எங்களோட தீவனம் பாத்தீங்கன்னா 18 ரூபாய். இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோல்சேல் கம்பெனி, நம்மளோட அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னாலுமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே எங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நாங்க எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கும்போது இதுல பல விதமான தானியங்களை பாத்தீங்கன்னா நாங்க விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியா கொள்முதல் பண்ணிக்கிறோம். யூடியூப் பாக்குற விவசாயிகள் யாராவது இருந்தாலும் உங்ககிட்ட கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு இருக்குன்னா நீங்க எங்க அலுவலகத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க உங்ககிட்ட கொள்முதல் பண்ணிப்போம். ஒரு டன் 2 டன்ல இருந்து நீங்க எவ்வளவு
கொடுத்தீங்கனாலும் நாங்க எடுத்துல. இன்னொன்னு எங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நம்ம லாபம் வச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, நாங்க இன்டெகிரேட்டட் ஃபார்ம்லாம் வச்சிருந்தோம். சோ அதனால தெரியும் அந்த தீவன செலவு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்லும்போது உங்க இன்டென்ஷனே பாத்தீங்கன்னா குறைவான விலையில தீவனம் கொடுக்கணும். எங்களுக்கு நாங்க ஒரு நாளைக்கு எங்களுக்கு மூட்டைக்கு 20 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி. ஆனா எங்களோட சேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 மூட்டை 500 மூட்டை அப்படின்றது எல்லா விதத்தையும் நாங்க கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட ரெக்குயர்மெண்ட் ஏத்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். 200 மூட்டை கேட்டீங்கன்னாலும் நாங்க அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இல்ல கஸ்டமர் வண்டி அனுப்புறாங்களாலும் நாங்க ஏத்தி கொடுத்துருவோம். எப்படி இது கொடுக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் அதுல மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் சொல்லுங்க. இதை நான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா பொதுவாவே கால்நடைகளுக்கு தீவனம் விற்கும் முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளோட தப்பான கான்செப்ட் என்னன்னா ரொம்ப தண்ணி கலந்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் தண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காகவே ரொம்ப தண்ணி கலந்து வைக்கிறீங்க. கண்டிப்பா வேணாம். நம்மளோட வெட்டு எடுத்தீங்கனாலும் சரி, இல்ல ட்ரை எடுத்தீங்கனாலும் சரி, இல்ல வேற எந்த தீவனம் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் மாடுகளுக்கு தீவனம் கொடுக்கும்போது ஒரு செமி சாலிட் ஒரு கஞ்சி பதத்துல நம்ம எப்படி ஒரு கஞ்சி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில கொடுத்தீங்கன்னா அதனோட வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகி நீங்க கொடுக்குற தீவனத்தோட ஒரு 100% அவுட்புட்டை உங்களால எடுக்க முடியும். பால் கறவலை பொறுத்தும் அந்த மாட்டோட வளர்ச்சியை பொறுத்தும் நீங்க தீவன அளவு கொடுக்கணும். நாங்க பொதுவா சஜஸ்ட் பண்றது என்னன்னா நீங்க ஒரு ட்ரை ஃபீட் எடுக்கிறீங்கன்னா லிட்டருக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கொடுங்க. இதே ஒரு வெட் ஃபீட் ஈரத்தீவனம் எடுக்கிறீங்கன்னா லிட்டருக்கு 1 கிலோ அளவுக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க. இதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹை ஈல்டு மாடு HFSC அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேலைக்கு 10-15 லிட்டர் கறக்குதுன்னா கண்டிப்பா இது கூட நீங்க ஏதாவது ஒரு புண்ணாக்கு ஏற்றத்தை சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மாட்டோட இழைப்புல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா கோழிகளுக்கான தீவனத்துல முக்கியமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது நாட்டு கோழிகளுக்காக அப்படின்றதுதான். ஸோ இதுல வந்து நாங்க பிராய்லருக்காகவோ இல்லாட்டி முட்டை கோழிகளுக்காகவோ பெருசா நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ண ஃபீட் கிடையாது. ஸோ பிராய்லர்ல கிடைக்கிற வளர்ச்சி வந்து இந்த தீவனத்துல வந்து கிடைக்காது. ஸோ இது நாட்டு கோழிகளுக்கு 100% உகந்த தீவனம் அப்படின்னு சொல்லலாம். இதுல மெயினா நம்ம என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, அரிசி, மக்காச்சோளம், கருக்காத்தவிடு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு ஒரு கலவையா அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இது கொடுக்கும் பொழுது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கோழிகளுக்கு? உங்களுக்கு தீவன செலவு முக்கியமா கம்மியாகும். ஏன்னா நீங்க கம்பெனி ஃபீட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 30 ரூபாய்க்கு மேலதான் எல்லா தீவனமும். இங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது 50 கிலோ மூட்டை 950 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம இப்ப உங்களுக்கு நாட்டுக்கோழிகளுக்கு தேவையான அந்த இரும்பு சத்து, புரதச்சத்து இது எல்லாமே இதுல கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து ஏன்னா மக்காச்சோளம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கம்பு போடுறோம், கேழ்வரகு போடுறோம், அது இல்லாம சிறுதானிய தவிடுகள் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். அதாவது சிறுதானியம்னா சாம, திணை, வரகு அதனோட இதையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம தவிடு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தவிடு அது இது இல்லாம நாங்க பாத்தீங்கன்னா கருவாட்டு தூள் வந்து மெயினா இதுல ஆட் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து கோழிகளுக்கு வந்து இரும்பு சத்து வரக்கூடாது, முட்டை வந்து உடையக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்காக அதையும் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் பார்சல் மூலியமா நம்ம புக் பண்ணி அனுப்புறோம். பக்கத்துல இருக்க கோழி பண்ணைங்களா 30 முட்டை 40 முட்டை அந்த மாதிரி பல்காவும் எடுத்து யூஸ் பண்றாங்க. சோ இதுக்கும் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. இது உலர் தீவனத்தால நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்ப அது பாத்தீங்கன்னா 50 கேஜி 50 கிலோ மூட்டை. இப்ப இது மூட்டை எத்தனை கிலோ? இதுவும் 50 கிலோ. 50 கிலோ. உங்களோட தீவனத்தை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் வந்து தீவன செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்கலாம் மேடம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளோட தீவனத்தை நம்ம முதல்ல நம்ம ஃபார்ம்ல யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மத்தவங்களுக்கு சஜஸ்டே பண்ண ஆரம்பிச்சோம். நான் முக்கியமா சொல்றது என்னன்னா அந்த ஈரத்தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை 50 கிலோ 430 ரூபாயில இருந்து ஈரத்தீவனம் நம்ம கிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அப்படி கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து ஒரு 9 ரூபாய்க்குள்ள ஒரு தீவனம் வந்து இன்னைக்கு காலகட்டத்துல எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. நீங்க அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க ஒரு 25 ரூபா போட்டு ஒரு மாட்டுக்கிட்ட இருந்து என்ன ரிசல்ட் எடுத்தீங்களோ அதே மாட்டுக்கிட்ட இருந்து இந்த 9 ரூபா தீவனத்தை கொடுத்து உங்களால எடுக்க முடியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கா இருக்கக்கூடிய ஃபீட் தான் உயர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும். அதுல கையாளுற முறையினால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க உலர் தீவனத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ நம்ம சொல்றதே குவான்டிட்டி பாத்தீங்கன்னா அது 2 கிலோனா இது 1 கிலோ கொடுங்க. சோ உங்களுக்கு அதே மாதிரி எக்கனாமிக்கா இந்த ஃபீடும் இருக்கும். நேர்களோட அந்த இதை பொறுத்து நீங்க வந்து எந்த தீவனம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எங்களோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரத்தீவனம் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லுவோம். எல்லா தீவனத்தோட ரேட்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. நம்ம கிட்ட அந்த பியூர் பீர் மால்ட் அப்படின்னு சொல்றது 50 கிலோ மூட்டை 470 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். பீர் மால்ட்டும் மரவள்ளி தீப்பியும் கலந்த கலவை 50 கிலோ மூட்டை 430 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதனோட கூட பீர் மால்ட் மரவள்ளி தீப்பி அதனோட ஒரு 8 விதமான பொருட்கள் அந்த ட்ரை ஃபீடையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது வந்து 50 கிலோ 550 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம நம்மளோட சிவன்மா உலர் தீவனம் பாத்தீங்கன்னா அது வந்து 50 கிலோ மூட்டை 900 ரூபாய். கோழி தீவனம் 50 கிலோ மூட்டை 950 ரூபாய். டெலிவரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க விழுப்புரத்துல இருக்கிறதுனால நமக்கு பக்கத்துல இருக்குன்னா நம்ம வண்டியிலேயே நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். டெலிவரி சார்ஜஸ் அப்படின்றது தனியா தான் வரும். நம்ம சொன்னது எல்லாமே இங்க மூட்டையில குடோன் பிரைஸ் தான். நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். இது இல்லாம தமிழ்நாட்டுல அந்த எண்ட்ல இருக்கிறீங்கனாலும் ஒரு மூட்டை 2 மூட்டை வேணும்னாலும் நம்ம சொன்ன அந்த ஈரத்தீவனத்தை 550 ரூபாய் மூட்டையும் இந்த உலர் தீவன மூட்டைகளையும் நம்ம பார்சல் சர்வீஸ் மூலியமா அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ மூட்டைக்கு உண்டான அமௌண்ட் எங்ககிட்ட கட்டிட்டு பார்சல் சார்ஜஸ் நாங்க 2 போட்டுருவோம். அது மூட்டைக்கு சராசரியா ஒரு 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிரைவேட் பார்சல தான் அங்க புக் பண்ணி அனுப்பிச்சிட்டு. இவ்வளவு நேரம் உங்க நிறுவனத்தை பற்றியும் அதுல இருக்க நம்ம கால்நடைக்கான தீவனத்தை பற்றியும் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டு ரொம்பவே நன்றி மேடம். நன்றி.